ஜனநாயகன் டைரக்டர் எச். வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். ஆனால் படம் வருமா வராதா அப்படின்ற ஒரு நிலமையில தான் இருக்கேன். படத்துக்கு சென்சார் கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு சரித்திரத்தை படைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு நல்லதாக நடக்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து இல்லனாக்கா அதுக்கு முந்தா நேத்துக்கு இந்த படத்தை ஐ மீன் 19, 20 இந்த படத்தை ரிவிசி கமிட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு 2 நாள்ல சர்டிஃபிகேட் வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. நம்ம அதை சொல்லியிருந்தோம். பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, இன்னமும் அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த திரைப்படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். இதுக்கப்புறமும் அந்த படத்தை அவங்க பார்ப்பாங்களா? ஐ மீன் இந்த வாரத்துக்குள்ள பார்த்துருவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது பார்த்தாலும் படத்தை ரிலீஸ் பண்றதுல எந்த ஒரு சாத்தியமும் இல்ல. ஏன்னா, அதுக்குள்ள எலக்ஷன் டேட் வந்துரும். அந்த டேட் வந்துருச்சுனாவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி இன்னைக்கு காலையில எலக்ஷன் டேட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஈவினிங்கே கூட படம் பார்த்து சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. அது வேற விஷயம். ஏன்னா, எலக்ஷன் டேட் தான் வந்துருச்சே. இப்ப சர்டிஃபிகேட் குடுத்தா மட்டும் இவன் படத்தை ரிலீஸ் பண்ணவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு வெளிவந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும், இந்த படம் இப்போதைக்கு இல்லையாம்மா. நம்ம இந்த அளவுக்கு போராடி ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. ஐ மீன் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டாங்க போல இருக்கு. நம்போ எதுக்கு நம்ம பொறுமையாவே வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்லாம் முடிச்சு, நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிரலாம். சம்மருக்கு கொண்டு வந்துரலாம் அப்படின்ற மாரி இப்போதைக்கு படத்தரப்புல ஏதோ ஒரு முடிவு பண்ணதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. பட் இது தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இந்த அளவுக்கு இந்த படம் டிலே ஆகுது. ஐ மீன் புரொடக்ஷன் ஹவுஸ்ல புரொடக்ஷன் முடியாம இந்த படம் தள்ளி போறது அப்படின்றது ஒரு வேற விஷயம். ஆனா, புரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கிற ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு தள்ளி போகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் இந்த அளவுக்கு தள்ளி போகுதுன்னா, அது இந்த ஜனநாயகன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் எப்ப வந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. பட் இப்போதைக்கு இல்ல. யாரும் இந்த படம் வரும் அப்படின்ற மாரி மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் எதுவும் வச்சுக்காதீங்க. வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். பட் ஆனா வந்திருக்க தகவல பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இந்த படம் கிடையாது. தளபதி விஜய்யோட பர்த்டே ட்ரீட்டா அந்த எலக்ஷன்லாம் முடிஞ்சு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே படத்தரப்புல கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம எப்ப வரதா இருந்தாலும் இந்த படத்துக்கு கண்டிப்பா சென்சார் வேணும். சென்சார் குடுக்குறாங்களா அப்படின்றதையுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.